குடும்பத் தகராறில் 6 மாதங்களில் 554 ஆண்கள் கொலை. புதிய ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். குடும்ப வன்முறை என்றாலே பெரும்பாலும் பெண்கள் பாதிக்கப்படுவதாகத்தான் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆண்களும் குடும்ப வன்முறை, மன உளைச்சல் மற்றும் குடும்ப தகராறுகளால் கொலை செய்யப்படுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று ஒரு புதிய ஆய்வறிக்கை அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 554 ஆண்கள் உயிரிழந்துள்ளனர் என்று ஹரியானாவைச் சேர்ந்த ஏகம் நியாய் அறக்கட்டளை தெரிவித்திருக்கிறது. ஹரியானா மாநிலம் குருகிராமைச் சேர்ந்த ஏகம் நியாய் அறக்கட்டளை ஊடகங்களில் வெளியான செய்திகள் மற்றும் தங்களது கள ஆய்வின் அடிப்படையில் இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் 322 கணவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர், 232 கணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இதன் மூலம் மொத்தம் 554 ஆண்கள் குடும்ப தகராறுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய காரணங்களால் உயிரிழந்துள்ளனர் என்று அந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. 322 கொலை வழக்குகளில் 194 வழக்குகள், அதாவது 60% மேற்பட்ட சம்பவங்களில் கொலை வழக்குகளில் திருமண உறவை மீறிய உறவுகளே முக்கியமான காரணமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனைவியின் திருமணத்திற்கு புறம்பான ஒரு உறவை கணவர் எதிர்த்ததாலோ அல்லது அந்த உறவுக்கு தடையாக இருந்ததாலோ காதலனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்ய சதி நடந்ததாக அந்த ஆய்வு முடிவுகளில் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல் 232 தற்கொலை சம்பவங்களிலும் பல்வேறு காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. நீண்டகால குடும்ப தகராறு காரணமாக 104 பேர், மனைவி மற்றும் மாமனார் வீட்டினருடைய கொடுமையால் 57 பேர், திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் தொடர்பான பிரச்சனைகளால் 29 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. இது மட்டுமல்லாமல் பொய்யான வழக்குகள், மிரட்டல்கள், தொடர்ச்சியான மன அழுத்தம் போன்ற காரணங்களும் இதில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. சிலர் தற்கொலைக்கு முன்பு தங்களது வேதனையை கடிதம் மற்றும் வீடியோவாக பதிவு செய்து சென்றிருந்ததாகவும் அந்த ஆய்விலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாநில வாரியாக பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக 93 கொலைகளும் 103 தற்கொலைகளும் பதிவாகியிருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலங்கானா, மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார், கர்நாடகா மற்றும் குஜராத் மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த அறிக்கை சமூக வலைதளங்களிலே பரவலான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் குடும்ப வன்முறை யாருக்கு எதிராக நடந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குடும்ப வன்முறை மற்றும் மனநல பாதிப்புகளை தீவிரமாக அணுக வேண்டிய அவசியத்தை இந்த விவாதம் மீண்டும் நினைவூட்டி இருக்கிறது.